Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 1 Relations and Functions example 1.1. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If A is equal to 1 set of 1 3 5 and B is equal to set of 2 3, then first substitution find A cross B and B cross A. Second substitution is A cross B is equal to B cross A, question mark, if not why. Third substitution, so that n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B. என்ன கொடுத்துருக்காங்கன்னாச்சுன்னா கொஸ்டினில் 2 செட்டு தந்துட்டாங்க உங்களுக்கு. ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏன்னு முதல்ல கேட்டுட்டு அது ஈக்குவலான்னு சொல்லி கேட்டு இல்லைன்னா ஏன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏ என்னது, ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1 3 5 கிராஸ் பி என்னது 2 3. ஸோ இப்படி 2 போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். நம்ம எப்படி அல்ஜிப்ராவில் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ 1 2 அடுத்தது 1 3. ஸோ இப்படி நம்ம பைனாமியல் மல்டிப்ளையில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து தான் பண்ணுவோம். அதே போல் இதுவே நம்ம பண்ணணும். அப்படின்னு பண்ணும்போது செட் ஆஃப் 1 2 அது என்ன இந்த மாதிரி எழுதுறே நீங்கள் கேட்குறீங்க. திஸ் இஸ் கால் த ஆர்டர்ட் பேர். ஸோ நீங்கள் கிராஃபில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் 1 2ன்னு ஆச்சுன்னா இங்கே எக்ஸாக்டாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரீப்ரசென்ட் பண்ணுங்க. இந்த ரீப்ரசன்டேஷனாக நம்ம வந்து கிராஃபில் வந்து பிளாட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே நம்ம செட் லாங்குவேஜில் தட் இஸ் கால் த ஆர்டர்ட் பேர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம எல்லாமே எழுதணும் க்ராஸ் பண்ணி. இப்போ அடுத்தது 1 3யும் வரும். இது கூட அடுத்தது என்ன, இப்போ இது 3யை வச்சு எழுதணும். இந்த 3யை வச்சு 2 and 3 எழுதணும். ஸோ 3 2 3 3. தென் அடுத்தது 5 2 5 3. இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ கிராஸ் பி. சரி, இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் ஏன்னா என்ன, ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆப்போசிட் போடுங்க. பி என்னது 2 3 கிராஸ் ஏ என்னது 1 3 5. இப்போ நான் உங்களுக்கு கிராஸ் பண்ணது எப்படின்னு சொல்லி தந்துட்டேன். அதே போல் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 1 2 3 2 5. தென் 3 1 3 3 3 5. இதுதான் உங்களுக்கு பி கிராஸ் ஏ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது சப்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் நாட் ஒய். அதாவது ஏ கிராஸ் பியும் ஈக்குவலாக பி கிராஸ் ஏயும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஈக்குவல் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 2 2 1. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது, பட் நாட் சேம். ஏன்னா நீங்கள் ஒரு கிராஃப்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது டிஃப்ரென்ஸாக இருக்குது இல்லையான்னு, ரெண்டு சேமாக இருக்குது இல்லையான்னுള്ളത്. 1 2னா இங்கே வரும், எக்ஸாக்டாக இங்கே வரும். இதே 2 1னா எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்கு வந்துடும், கீழே வந்துடும். அப்படின்னு வரும்போது அந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேமாக இருக்கான்னு கேட்டால் சேமாகவே இல்லை, இடம் மாறி வந்துருக்கு. எக்ஸாக்டாக அந்த சேம் அண்ட் சேமில் இருந்தால் மட்டும்தான் அது சேம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்குன்னா இன்னொரு பாயிண்ட்டு இதில் தான் இருக்கணும், அப்படின்னா தான் அது சேம், இல்லைனா அது சேம் கிடையாது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு. அதே போல் தான் உங்களுக்கு 1 3 தான் 3 1 தான், அதுவும் கூட ஈக்குவலாக கிடையாது. இங்கே ஒன்றே தான் ஈக்குவலாக இருக்குது. 3 3யும் இந்த 3 3யும் ஈக்குவலாக இருக்குது. பட் அது ஒன்றை வச்சு நீங்கள் செட்டு மொத்தமாக ஈக்குவல் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் செட் லாங்குவேஜில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில். ஒரு எலமெண்ட்டு மட்டும் ஈக்குவல்னு சொல்ல முடிட்டு, ஒரு ஈக்குவல் மட்டும் எலமெண்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு அது வந்து மொத்த செட்டையும் நீங்கள் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செட்டை எடுங்க. இந்த எக்ஸாம்பிள் செட்டை எடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 இஸ் ஈக்குவல் 3 4. இப்படி இருந்தால் அது செட் ஈக்குவலாக இருக்குது. இல்லை இது வேண்டாம், இதை அவங்க பார்த்தாலே சொல்லிடுவீங்க. இப்போ 1 2 3 எடுத்து பாருங்கள். இதில் 1 2 இருக்குது, பட் இங்கே 3 இல்லை, இது ஈக்குவல்னா சொல்லுவீங்க இல்லைல்ல. அதே போல் தான் இங்கே. ஸோ இந்த செட்டு உங்களுக்கு ஈக்குவலாக வராது காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதில் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பேரை தான் நீங்கள் எலமெண்ட்டாக எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு 2 மட்டும் 1 மட்டும் எலமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது தப்பு. இந்த ஆர்டர் பேர் ஃபுல்லாகவே நீங்கள் எலமெண்ட்டாக எடுக்கணும். ஸோ அதுதான் இது வந்து ஆர்டர் பேர்னு சொல்லி என்பது ஒரு எலமெண்ட். சிலலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. உங்களுக்கு ஹையர் கிளாஸ் இது ரொம்பவுமே உதவும்.
அதனால தான் இதை நான் சொன்னேன் உங்களுக்கு ஆர்டர் பேரிசன் எலமெண்ட்னு வார்த்தையை. அந்த எலமெண்ட்டை தான் அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம அது ஈக்குவலாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அது ஈக்குவல் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். A cross B is not equal to B cross A. ஏன்னா 3,3 3,3 மட்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த செட்டை ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஒரு எலமெண்ட் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த செட்டை ஃபுல்லாக ஈக்குவல்னு சொல்ல முடியாது. எல்லா எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் ஈக்குவல். எல்லா எலமெண்ட் ஈக்குவலாக இல்லை, இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் அந்த செட்டை ஈக்குவல்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல்னா தான் ஈக்குவலண்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஈக்குவலண்ட் செட்டுன்னு சொல்லலாம், பட் தே ஆர் நாட் ஈக்குவல். ஈக்குவல் என்பது கிடையாது, ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். ஈக்குவலண்ட்டுன்னு உள்ளது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடி அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் தான் வரும். அதான் 3வது கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. n of a cross b is equal to n of b cross a அது கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலே உங்களுக்கு வந்து அது ஈக்குவலண்ட் செட்டு தான், ஆனால் ஈக்குவல் கிடையாது. இஸ்கு கூட n of a டைம்ஸ் n of b இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு கொடுத்துருந்த அந்த ப்ராப்பர்ட்டி எப்படியே ப்ரூவ் பண்ணணும். மாதிரி n of a cross b. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னேன் எலமெண்ட்னா என்னன்னு. எலமெண்ட்னா அந்த செட்டில் ஒரு ஆர்டர் பேரிசன் எலமெண்ட். ஸோ ஆர்டர் பேராக என்னங்க 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ நீங்கள் இது டோட்டலாக 6ன்னு எழுதணும். ஏன்னா பி கிராஸ் ஏல பாருங்க, அதுவும் கூட 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஸோ 6. இப்போ இது என்னது n of a. n of a உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ். ஸோ இது கமாவை பேஸ் பண்ணி பாருங்கள். 1 3 5. ஸோ 3 எலமெண்ட்ஸ் 3 டைம்ஸ் அங்கே கிராஸ் கொடுக்கு. இது கிராஸ் கிடையாது, ஒரு செட்டை கொடுத்து அதை இப்படி கொடுத்தா அது கிராஸ், இப்படி கொடுத்தா அது மல்டிப்ளிகேஷன். ஸோ n of a n of b ஆச்சுன்னு உங்களுக்கு என்ன பாருங்கள் 2. ஏன்னா வந்து 2 3 மட்டும் இருக்குது 2. 6 is equal to 6 is equal to 6. மூணுமே ஈக்குவலாக வருதுல்ல. ஹென்ஸ் த ப்ரூஃப். நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம், அது ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு. அப்போது நம்ம a cross bனா எப்படி பண்ணணும்னு நம்மளாம் பார்த்துருக்கோம் இந்த சம்மில். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் செக்ஷன்லேயோ இல்லை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயோ ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.